லிமா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆடி மாசம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு எபிசோட் ஆடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஆடியோட ஸ்பெஷல் சொல்லும் பொழுது ஒரு யார் கட்டினாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா மேம்? அந்த கல்வெட்டுகள் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்டா இருக்கும் இல்ல. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அங்காளம்மன் இங்க உருவாகி இங்க வந்து இங்க இருக்க சொல்லுவாங்கல்ல பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க அமாவாசை எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஜனம் வரும்னு சொல்லிட்டு, அப்ப திருவிழா அப்ப எப்படி இருக்கும்? இது ஸ்பெஷலான திருவிழானா எந்த திருவிழா கொண்டாடுவாங்க அங்காளம்மன் கோவில்ல? நீங்க அங்காளம்மன் கோவில்னு எடுத்துட்டீங்கன்னா மாசி திருவிழா. இந்த மாசி மாசத்துல வந்து இந்த சிவராத்திரி ஃபாலோட் பை மயான கொள்ளை. இப்ப என்ன பண்ணுவாங்க, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மரோஸ். இன்னைக்கு நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் பத்தி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உமா மகேஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் லிமா. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆமா, இப்ப நம்மளுக்கு மேல்மலையனூர் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்ட்ல வருது அப்படின்னா அங்காளம்மன் கோவில் தான் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். அங்காளம்மன் கோவிலுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் அந்த ஊருக்கும் என்ன மேம் சம்பந்தம் இருக்கு? முதல்ல இந்த ஆடி மாசத்துல அங்காள பரமேஸ்வரி அம்மனை பத்தி பேசுறதே ஒரு பெரிய பாக்கியமா எனக்கு தோணுது. மேல்மலையனூர் அப்படிங்கிறது இந்த இடமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். அதாவது அந்த காலகட்டத்துல இது தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு வந்து மேல்மலையனூர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இது வந்து அந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அந்த இடத்துல இருக்கிறது. திருவண்ணாமலை சுத்தி இருக்கிற அந்த இடங்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மலை அப்படின்னாலே நம்ம நிலப்பரப்பை விட்டு மேல எழும்பின ஒரு இடம். அதனால மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் படியே இந்த பர்டிகுலர் இடத்த வந்து மலையரசன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அதனால கூட இது மலையனூர் அப்படின்னு சொன்னாங்கன்னு நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துலதான் அம்மன் வந்து சிவபெருமானுடைய சாபத்தை நீக்கின ஒரு இடம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகே மேம். இப்ப எல்லாமே ஒரு அம்மன் ஆடி மாசத்துல வழிபடுவாங்கன்றது நார்மலான விஷயம். இந்த ஆடி மாசத்துல அங்காளம்மனுக்கு வந்துட்டு எப்படி வழிபாடுகள் செய்யணும்? மத்த அம்மன்ல இருந்து இந்த அம்மனுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த அங்காளம்மன் யாரு, எப்படி அவங்க உருவானாங்க? லிமா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆடி மாசம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு எபிசோட் ஆடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி. சோ ஆடியோட ஸ்பெஷல் சொல்லும் பொழுது ஒரு அம்மன் வழிபாடு ஏன் உகந்ததா இருக்குன்னா, அம்மன் வந்து ஒரு தாய்மைக்கான அடையாளம். இதை வந்து இந்த சீதோஷ்ண நிலை மாறும் பொழுது நிறைய கிருமிகள் வரும், தொற்று வரும். இதுல இருந்து நம்மள காக்கிறதுக்காக நம்ம வந்து அம்மன் வழிபாடு கொண்டு போறோம். லைக் ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கோவில், அதாவது நார்மலா ஒரு அம்மன் கோவில்னா நம்ம என்ன சொல்லுவோம், அங்க போங்க, விளக்கு போடுங்க, இத்தனை சுத்தி வாங்க, இத்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கோவில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு கோவில். சொல்லும் போது எனக்கு இருக்குது. இதோட வைப்ரேஷனே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இங்க வந்து அமாவாசை நேரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தீய சக்தி இந்த எல்லைக்குள்ளே நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் பிடிச்சவங்க எல்லாம் விரட்டுற ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி. நம்ம இந்த அங்காள பரமேஸ்வரின்ற பேர் வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது எப்போ உருவாச்சுன்றது நம்மளுக்கு யாரும் தெரியாது. இந்த கோவில் வந்துட்டு எத்தனை வருஷம் பழமையானது, இல்ல அந்த பழமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிலைகள் இல்ல கல்வெட்டுகள் ஏதாச்சும் இருக்கா மேம் அங்க? இந்த கோவில் வந்து முக்கியமான விஷயமே இந்த புற்று அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த புற்று பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க. கல்வெட்டு ஆதாரங்கள்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கான ஆதாரங்கள் பெருசா இருக்கிறதா தெரியல. ஆனா இந்த ஊருடைய ஆதாரம், அதாவது இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில்ல பின்னாடி இருக்கிற ஒரு கல்வெட்டுல மலையனூர் அப்படின்ற அந்த ஊரோட பேரு குறிப்பிடப்பட்டிருக்கு சோழர் கால கல்வெட்டுல. அதனால நம்ம இந்த ஊரோட பழமையை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊருன்னு சொல்லும் பொழுது எங்க அங்காளம்மன் தான் பிரசித்தி அப்படின்றதுனால நம்ம வந்து இதை ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கோவிலுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஆதாரம் இருக்குதா தெரியும். யார் கட்டினாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா மேம்? அந்த கல்வெட்டுகள் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல, இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அங்காளம்மன் இங்க உருவாகி இங்க வந்து இங்க இருக்க மீனவ சமுதாயம் தான் அங்க இருக்கிற அந்த அர்ச்சனையிலிருந்து இந்த கோவிலை எடுத்து நடத்தி செல்றது. இங்க நம்ம நார்மலா இருக்கிற போல ஒரு ஐயரோ இல்ல அந்த மாதிரி மக்கள் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜெனரேஷனா இந்த மீனவ சமுதாய மக்கள் தான் அங்க வந்து இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது.
நம்ம இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய கதை அந்த மக்கள் கிட்ட கேட்டோம்னா ஒருத்தர் ஒரு விதமா சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த கதை எடுத்துக்கிறதுனே தெரியாது. ஒருத்தர் வந்துட்டு சிவபெருமான் வச்சு சொல்லுவாங்க, பார்வதி, பிரம்மா, இவங்க 3 பேரையும் வச்சுட்டு நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. இதுல முக்கியமான கதை, இது உண்மை கதை இல்ல உங்களுக்கு பிடிச்ச கதைனா எந்த கதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச கதைன்னெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அங்க என்ன கதை, நார்மலாவே ஒரு கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு சொல் வழக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிராம தெய்வ வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அந்த மீனவ சமுதாயம் அங்க இருக்காங்க. சோ அது மாதிரிலாம், அதனால அவங்கவுங்க ஒன்னொன்னு சொல்றத ஒரு கதையா நம்ம சொல்லுவோம். ஆனா கோவில்லயே இருக்கக்கூடிய அந்த ஸ்தல புராணம் பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது நம்மளுடைய கைலாயத்துல சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானுக்கு 5 தலைகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம் சொல்லி 5 தலைகள். இதே போல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்தது. அப்போ கைலாயத்துல பிரம்மதேவர் வராரு. ஆனா அவர் வர்றதுன்னு தெரியாம பார்வதி தேவி தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது சிவபெருமான் தான் வராருன்னு சொல்லிட்டு நார்மலா கணவர் வீட்டுக்கு வரும்பொழுது பாத பூஜை பண்ணி வரவேற்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நேரா போய் பாத பூஜை பண்ணிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அது சிவபெருமான் இல்ல, பிரம்மதேவன். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்கணும், நீ தப்பா பண்ற, நான் பிரம்மான்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அவர் அதை சொல்லல. அப்புறம் சிவபெருமான் வராரு. வந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. என்னடா என் கணவருக்கு பண்ண வேண்டிய ஒரு பணிவிடைய நான் வேற ஒருத்தருக்கு செஞ்சுட்டேன். அவங்களுக்கு இன்னொரு கோபம் வேற வருது, இவர் சொல்லி இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி. அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லுவோம், பாத்தீங்களா இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற போல பார்வதி தெய்வம் என்ன சொல்றாங்க, பிரம்மா இந்த மாதிரி தடுக்கவே இல்ல, அது ரொம்ப தப்பு தானே, அவருக்கு அந்த 5 தலை இருக்கிறதுனால தானே அப்படி இருக்கு, அத அந்த ஒரு தலையை எடுத்துடணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சிவபெருமானும் என்ன பண்றாரு, பிரம்மனுடைய அந்த 5வது தலையை கொய்திடுறாரு. அதாவது கட் ஆஃப் பண்ணிடுறார். பிரம்மனுடைய தலையை கொய்ததுனால சிவபெருமானுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம்னு ஒண்ணு பிடிக்குது. அப்போ பிரம்மா கிட்ட இருந்து ஒரு சாபம், அதாவது அந்த 5வது தலை என்ன ஆகுதுன்னா கீழே விழல, அவருடைய சிவபெருமானோட கையிலேயே அந்த கபாலம் ஒட்டிக்குது. அது ஒட்டிட்டு அதை என்ன பண்ணது, அந்த தோஷத்தினால இந்த தலை அவர் கையிலேயே தான் இருக்கும் அந்த தோஷம் முடிகிற வரைக்கும். அப்ப என்ன ஆகும், அவருக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அந்த தலை தான் சாப்பிடுமே தவிர சிவபெருமானால சாப்பிட முடியாது. அவரு கிட்டத்தட்ட ஒரு சித்தம் கலங்கி போய் ஒரு பிரம்ம பிடிச்சா போல சொல்லுவாங்கல்ல, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு பிக்ஷாடனரா அங்க அப்படி சுத்தி திரியிறாரு. ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு பித்து பிடித்த நிலையில சிவபெருமான் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே பார்வதிக்கு எப்படி இருக்கும், தன் கணவன் அதாவது தனக்கு ஒரு அசிங்கம் நேருதுன்னு பொழுது சொன்ன உடனே ஹஸ்பண்ட் அந்த வேலையை செஞ்சுட்டாரு. அப்ப இன்னும் அவங்களுக்கு லவ் இன்னும் அதிகமா தான் ஆகும். அது அந்த ஒரு செயல் செஞ்சதுனால இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இப்போ என்ன ஆச்சு, பிரம்மதேவனை பார்த்து அவங்க ஒய்ஃப் சரஸ்வதி தேவி பார்வதிக்கு ஒரு சாபம் விடுறாங்க. இப்ப என்ன ஆச்சு, சிவபெருமானுக்கும் சாபம், பார்வதி தேவிக்கும் சாபம். 2 பேருமே 2 பக்கமா ஒரு நிலை, அதாவது ஒரு பித்து பிடிச்ச நிலையில திரியிறாங்க. அப்போ பார்வதி தேவி என்ன பண்றாங்க, இதுல இருந்து சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி நமக்கு வெளியில ஒரு விமோச்சனம், பாப விமோச்சனம் எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிரதர் அதாவது பெருமாள் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க. பெருமாள் என்ன சொல்றாரு, இந்த தண்டகாரண்யம்ன்ற இடத்துல உன் கணவன் வருவான், அந்த இடத்துல நான் சொல்றா போல நீ செய்ய. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவபெருமானால் சாப்பிடவே முடியாது. அவர் என்ன பிக்ஷை எடுத்து என்ன கொண்டு வந்தாலும் அந்த பிரம்ம கபாலம் தான் சாப்பிட்டே இருக்கே தவிர்த்து அவருக்கு உணவே போகாது. அப்ப எப்படி இருக்காரு, அவரு ரொம்ப நலிஞ்சு போய் அப்படிதான் இருக்காரு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நீ இந்த இடத்துல அக்னி குளம்னு ஒண்ணு வெட்டி அந்த இடத்துல நீ வெயிட் பண்ண, இந்த பர்டிகுலர் இந்த மாசத்துல வரப்போற அமாவாசைக்கப்போ சிவபெருமான் அந்த இடத்துல வருவாரு. வரும் பொழுது நீ என்ன பண்ண, இந்த தானியங்கள்லாம் சேகரிச்சு ஒரு 3 கவல உருண்டைகள், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பாடு உருண்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 3 கவல உருண்டையை வச்சுக்கோ. அதுல 1 நீ போடு, அப்போ அந்த கபாலம் தான் சாப்பிடும். 2வது போடு, கபாலம் சாப்பிடும். 3வது போடும் பொழுது போடுறா போல போட்டு அதை சிதற விடு, அதை சூற விட்டுடு அப்படின்னு சொல்வார். சோ தட் அது கீழே போய் அதை சாப்பிடும் போது நம்ம சிவபெருமானுக்கு அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் இந்த இடத்துக்கு அங்காளம்மன் வராங்க. இவங்க வந்த உடனே அங்காளம்மனா உருவெடுக்கல, அங்க பூங்காவன தம்மனா அங்க இருக்கிற இடத்துல அவங்க ஒரு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மலையரசன் அப்படின்ற அந்த அரசன் ஆண்டு வந்ததா சொல்றாங்க. அந்த அரசனுக்கு தெய்வ பக்தி எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற ஒரு மீனவர் என்ன பண்றாரு, அம்மா நீங்க யாரு, இங்க இந்த பூஜை எல்லாம் பண்றீங்க, மலையரசனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்றாங்க, புத்த வச்சு தன்னை மூடிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த மீனவனுக்கு இவங்க சாதாரண பெண் அல்ல, இவங்க ஒரு பெரிய சக்தின்றது புரிஞ்சு போய் அந்த புத்துக்கு கும்பிட்டு இருக்கா. இதை தெரிஞ்ச உடனே மலையரசன் அந்த புத்தை இடிக்கிறதுக்கு வந்ததா ஒரு கதை சொல்லப்படுது. அதுல அங்க அம்மனை
வந்து இடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது மலையரசனும் புரிஞ்சுக்கிட்டு அம்மனை வழிபட்டதா அது ஒரு பக்கம் ஒரு கதை இருக்கு. நம்ம மறுபடியும் தல புராணத்துக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்றாரு, அதே போல சிவபெருமான் இந்த இடத்துக்கு வராரு. வரும் பொழுது அந்த பர்டிகுலர் அவர் வந்து ஒரு நாள் தங்குறாரு. அதுதான் சிவராத்திரி. சிவன் வந்து அந்த இரவு அங்க தங்கினதுனால சிவராத்திரி. அடுத்த நாள் இந்த மயானத்துல இந்த விஷயம் நடக்குது. இவங்க வந்து இவர் பிக்ஷை கேட்கிறார், யார்கிட்ட, மனைவி கிட்டே வந்து எனக்கு பிக்ஷை போடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது இவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு கவலம் உருண்டையை போடுறாங்க. ரொம்ப டேஸ்டியா செஞ்சு வச்சிருக்காங்க. அது அந்த பிரம்ம கவலம் சாப்பிட்ட உடனே அது அந்த டேஸ்ட்ல மயங்கி அடுத்த கவலம் அடுத்ததையும் அது சாப்பிடு. மூணாவது வாட்டி ஏற்கனவே பெருமாள் சொன்ன போல இவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து கீழே சிந்த விடுறாங்க. விட்ட உடனே அந்த பிரம்ம கபாலம் அதோடைய அந்த டேஸ்ட்ல மயங்கி அது என்ன பண்ணுது, கீழே போய் இதை எடுக்க போகுது. எடுத்த உடனே சிவபெருமான விட்டார் ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அந்த கபாலம் வந்து இவ்வளவு நாள் அதோடைய ஹெவினஸ்ல அவர் இருக்கார். அங்கேருந்து போய் ஒரு அந்த அக்னி தீர்த்தத்துல போய் ஒரு டிப் எடுத்ததா ஒரு கதை சொல்லப்படுது. இதை பார்த்த உடனே பிரம்ம கபாலம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தா சிவபெருமான் காணோம். திருப்பியும் அது கையில போய் உட்கார்றதுக்காக அதுவும் சிவபெருமான நோக்கி போகும் பொழுது ஏற்கனவே யோசிச்சு பாருங்க, பார்வதி தேவி அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கணும், தன் கணவனுக்கு இந்த பிரச்சனை நீங்கணும்னா இவ்வளவு வெயிட் பண்றாங்க. இது கீழே விழுந்தது சாப்பிட்டு மறுபடியும் சிவபெருமான் கிட்ட போகும் பொழுது எவ்வளவு கோபம் வரும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஆங்கார ரூபம் எடுத்து அந்த கோபத்துல நிலத்துக்கும் ஆகாசத்துக்குமா பெருசா விஸ்வரூபம் எடுத்து அந்த காலை வச்சு அந்த பிரம்ம கபாலத்தை அப்படியே மண்ணோட மண்ணா மிதிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி காலு கீழே அந்த பிரம்ம கபாலம் இருக்கும். சோ இதுதான் வந்து அந்த தலத்தோட புராணம். இதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா, தவறு செய்பவர் கடவுளாகவே இருந்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு. தவறு செய்ய தூண்டுறவங்க தேவியே இருந்தாலும் அதுக்கும் சாபம்னு ஒண்ணு உண்டு. அதுக்கான கஷ்டங்களை அவங்க வந்து இங்க இந்த ரூபத்துல அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாழ்வியல் தத்துவத்தை கூட இந்த ஒரு கோவில் நமக்கு சொல்றதா கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சு இருக்காங்க. சிவபெருமான் தானே அவ்வளோ பெரிய கடவுள், அவருக்கு நம்ம இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரா இருந்தாலும் நடக்கும். அப்போ ஒரு யாரா இருந்தாலும் ஒரு நல்ல மனசோட இருக்கணும், நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது பின்ன நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டோரி கேட்டு நானே ஸ்டோரிக்குள்ள போயிட்டு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேம். ஓகே மேம், இப்ப அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா, இந்த அங்காளம்மன், இந்த அங்காள பரமேஸ்வரியம், இந்த பேருக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கும்? இந்த பேர் எப்படி உருவாகுச்சு மேம்? அங்காளி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கோபம், அந்த ஒரு உக்ரம், என்ன ஒரு பார்வதி தேவி தான். நீங்க பார்வதி தேவி பாத்தீங்கன்னா ஒரு கோவில்லையும் ஒரு ஃபார்ம்ல இருப்பாங்க. இப்ப பார்வதி, உமாதேவி அப்படின்னு சொல்றோம், கௌரின்னு சொல்றோம், எல்லாமே ஒரே ஃபார்ம் தான். அந்த எனர்ஜி, அந்த சக்தியோட எனர்ஜி ரொம்ப சாந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆனா இங்க ஒரு உக்கிரமாயி அந்த ஒரு தீமையை அழிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த உக்கிரம் ஆகுதுல, அததான் அவங்க சொல்றாங்க அங்காளம்மன். பரமேஸ்வரி ஈஸ்வரியோட ஒரு அம்சம், அதனால அங்காள பரமேஸ்வரி, ஆதி பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பேர். ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க போயிட்டு எனக்கு குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டா எனக்கு உடனே கிடைக்கும், திருமண தடையா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு போய் அங்க வேண்டிக்கிறாங்க. ஆனா அதை எப்படி வேண்டணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. நீங்க அங்காளம்மன் பாத்தீங்கன்னா பல பேரோட குலதெய்வமா இருக்கு. ஒரு குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ குலதெய்வ வழிபாடுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குலத்துல அவங்க செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் முதல்ல போகக்கூடிய ஒரு டெய்டி அப்படின்னு சொன்னா அவங்க குலதெய்வம் தான். அப்போ நீங்க குலதெய்வமா இருக்கிறவங்க அங்க போய் மொட்டை எடுக்கிறதுல இருந்து காது குத்துறதுல இருந்து அது எல்லாமே அங்க பண்ணுவாங்க. அது தவிர குலதெய்வமா இல்லாதவங்க கூட, இல்ல குலதெய்வமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க கூட அங்க அங்காளம்மனை போய் நீங்க அம்மா தாயே எனக்கு தெரியல, நீதான் என்னை காப்பாத்தணும்னா அவங்களே அப்படி மாறி உங்களோட குலதெய்வமாவும் அவங்க இருப்பாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எலுமிச்சை மாலை, அப்புறம் வந்து இங்க வந்து சித்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த சாபம் கொடுக்கும் பொழுது இவங்க காமனான ட்ரெஸ் இல்லாம அந்த இலை தழைகளை தான் வந்து இவங்க வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சித்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கட்டுவாங்க. அதே போல வேப்பஞ்சிலை, அது இதெல்லாம் வந்து ஒரு வேண்டுதலா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க போய் என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் அது அவங்க நடந்த உடனே அந்த வேண்டுதலை அவங்க நிறைவேற்றுறாங்க. அந்த ஊரோட எல்லைய மிதிச்ச உடனே இல்லையுமா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், வேற ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். திருநங்கைகள் நிறைய பேர் அங்க இருப்பாங்க, அதாவது வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல அங்காள பரமேஸ்வரன் நடந்து போற மாதிரி நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ நார்மலா ஒரு ஊருக்குள்ள, ஒரு கோவில் இருக்கிற ஒரு ஊருக்குள்ள போனோம்னா மஞ்சள் குங்குமம் இந்த ஸ்மெல் நமக்கு நல்லா வரும், இங்கேயும் வரும். ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கருவாடு வாசனை அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில் அந்த மாதிரி தான். அதுவும் நீங்க அமாவாசை அப்போ நீங்க போனீங்கன்னா உங்களால கால் கூட வைக்க முடியும். இப்படி ஒரு ஜனத்திரள், அதாவது நான் சொல்றது ஆடி மாசம் ஸ்பெஷல்
அக்கேஷன்ஸ் மட்டும் இல்ல, எனி அமாவாசை, எந்த மாசம் ஒரு அமாவாசையும் இந்த மாதிரி இருக்கும். காரணம் அங்க இருக்கிற அந்த தெய்வத்தோட பவர், எனர்ஜி. அதே போல வித்தியாசமான வழிபாடுகள்லாம் சில நேரம் சில பேர் வேண்டிட்டு சூலம் வைக்கிறது, இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ரெகுலரா இருக்கிற போல இருக்கிற ஒரு அலங்காரம், அபிஷேகம் அப்படிங்கறதும் இருக்கு. நம்ம சாமி என்ன, அம்மன் என்ன போய் நம்ம பொங்கல் வைக்கிறது ஆடி மாசத்துல, அதுவும் இருக்கு. அதை தாண்டி இப்படி இருக்கிற டிஃப்ரெண்ட் வழிபாடுகளும் இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க அமாவாசை எல்லாமே அவ்வளவு ஜனம் வரும்னு சொல்லிட்டு, அப்ப திருவிழா அப்ப எப்படி இருக்கும்? இது ஸ்பெஷலான திருவிழானா எந்த திருவிழா கொண்டாடுவாங்க அங்காளம்மன் கோவில்ல? நீங்க அங்காளம்மன் கோவில் எடுத்துட்டீங்கன்னா மாசி திருவிழா, இந்த மாசி மாசத்துல வர இந்த சிவராத்திரி ஃபாலோட் பை மயான கொள்ளை. இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த மயான சூரையோடைய சிக்னிபிகன்ஸ் நம்ம பார்த்தோம். இங்க தேவி அங்காள பரமேஸ்வரி அந்த 3 கவலம் சாப்பாடு எடுத்து சூற விடுறாங்க. 3வது தான் சூற விடும்போது அந்த பர்டிகுலர் சிவனுக்கு அந்த பாவத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளுடைய மயானம் அந்த இருக்கிற இடம், அந்த மயானத்துலதான் இந்த பூஜையே நடக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில என்னென்ன தானியங்கள் இருக்கு அது எல்லாமே ஒரு உணவுப் பொருட்களா கொண்டு அங்க நிறைய விஷயங்களை இறைப்பாங்க. அதை காசு இறைக்கிறவங்க உண்டு, கோழி தூக்கி வீசுறவங்க உண்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபரிங்ஸ் அதை பண்ணுவாங்க. குழந்தை வேணும்ன்றவங்க பாலாடிய சூற விடுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபரிங்ஸ் அங்க இருக்கும். அந்த மாசி மாசம் ரொம்ப 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 ஸ்பெஷல். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அந்த கதையில சொன்னா போல அங்காளம்மன் அந்த பிரம்ம கவாலத்தை நசுக்குறாங்க போட்டு, சிவபெருமானுக்கு அந்த பாவத்துல விமோச்சனம் கிடைக்குது. ஆனா இவங்களுக்கு அந்த ஆக்ரோஷமா இருக்காங்க இல்லையா, ஒரு கோவம். இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, எங்கேயாவது ஒரு பயங்கர கோவத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது சான்ஸே இல்ல, செம்ம கோவத்துல இருக்கேன் அப்படின்னா உடனே நம்மளால நார்மலுக்கு சிரிக்க முடியுமா? முடியாது. நார்மலா இருக்க நம்மளுக்கு ஏன் அப்படி அப்படின்னா, அந்த பராசக்தி அவங்களோட கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த டைம்ல. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு பக்கம் சிவபெருமான் ஆனந்தமா ஆடுறாரு, ஏன்னா அவருக்கு அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சிச்சு. ஒரு பக்கம் இவங்க அந்த ஆங்காரத்துல அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம இவங்களும் ஆடுறாங்க. சோ அந்த இடமே அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வைப்ரேஷனோட இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால இப்படியே இவங்களை கோபத்துல விட்டா உலகம் தாங்காதுன்னு சொல்லி அங்க இருக்கிற தேவர்களும் லைக் நாராயணன், அதாவது பெருமாள், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இவங்களை சாந்தப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப நம்மள சாந்தப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வாங்க, உன்ன போல உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களை இந்த தேவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு தேர் பண்ணி இந்த தேர்ல உலா கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி வருஷம் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, புதுசா ஒரு தேர் செஞ்சு அந்த தேரை அந்த வருஷத்தோடய நிப்பாட்டிடுவாங்க. லைக் ஒரு வருஷம் புதுசா ஒரு தேர் செஞ்சு இங்க கூட்டிட்டு போவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். அங்க என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா, அங்க இருக்கிற தேவர்கள்ல இருந்து எல்லாரும் அம்மனை தேர்ல கூட்டிட்டு போய் அவங்களுடைய அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.